வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம மும்பைல டே 2ல எந்தெந்த இடங்கள் பயணிச்சோம் அப்படின்ற முழு வீடியோ தான் இது ஆக்சுவலி. ஸோ டே 2 vlog தான். முழு வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்மளோட பயணம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி டெர்மினல் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் பயணிச்சோம். நம்ம இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே அவுட் சைட்ல இருக்க ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு. ஃபர்ஸ்ட் அப்படின்றது பார்த்தோம்னா டபுள் டெக்கர் பஸ்ல ஒரு பயணம். ஸோ அதுதான் அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். மும்பை வந்துட்டு டபுள் டெக்கர் பஸ்ல பயணிக்கல அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலு. ஸோ கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம பண்ணுங்க. இங்க இருந்து நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா அங்கதான் ஆக்சுவலி பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த டபுள் டெக்கர் பஸ்ல. வியூ அப்படின்றது சூப்பரா இருக்கும். இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புள் ஆண்ட ஒரு இடம். அதனால நிறைய ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல நிறைய இருக்கும். ஸோ நீங்க ரோடு சைட்ல ரெண்டு பக்கமும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பழைய பில்டிங்ஸ் இருக்கலாம், பிரிட்டிஷ் காலகட்டத்துல கட்டப்பட்ட பில்டிங். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பயணிச்சோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ அங்கதான் நம்ம ஆக்சுவலி பயணிச்சு போயிட்டு இருக்கோம். போற பாதையில நிறைய இடங்கள் பார்க்கலாம். டபுள் டெக்கர் பஸ்ல போற படம் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் 12 ரூபியிலே நம்ம அதை பண்ணலாம். அதான் பியூட்டி. ஸோ நீங்க வந்து சத்ரபதி சிவாஜி டெர்மினல்ல இருந்து நம்ம கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஃப்ரீக்வெண்டா டபுள் டெக்கர் பஸ் இருக்கு. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. பஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேல எப்படி இருக்குன்னு பாருங்க. நிஜமா சூப்பரா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் 12 ரூபியிலே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அதுதான் பெஸ்ட். ஸோ வேற சிட்டில கண்டிப்பா டபுள் டெக்கர் பஸ் வந்ததுன்னா கண்டிப்பா எக்ஸ்பென்ஸா தான் இருக்க போகுது. ஈவன் இது ஒரு ஏசி பஸ், அதுல இந்த மாதிரி ஃபேர் தான் வச்சிருந்தாங்க. ஸோ மும்பைல எனக்கு தெரிஞ்சவள கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கதான் அந்த டபுள் டெக்கர் பஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ நம்ம ஒரு வழியா கேட்வே ஆஃப் இந்தியா வந்துட்டோம். ஸோ நம்ம அடுத்தது வந்து உள்ள போய் அந்த ஹிஸ்டாரிக்கான அந்த கேட்வே ஆஃப் இந்தியா அந்த பில்டிங்கை தான் பார்க்க போறோம். ஸோ உள்ள போயிட்டு இருக்கோம். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா. இந்தியாவில 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு இந்தியா கேட், அது டெல்லியில இருக்கு. கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது மும்பைல இந்த பகுதியில தான் இருக்கு. சத்ரபதி சிவாஜி டெர்மினல்ல இருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே பக்கத்துல தான் தாஜ் ஹோட்டல், மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஹோட்டல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு டெரர் அட்டாக் கூட நடந்தது, நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும் இந்த ஹோட்டலை பார்த்த உடனே. ஸோ அது ஒரு ஒரு ரொம்ப பேடான ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம இங்க எல்லாமே சுத்தி பார்த்தோம். இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பேசியஸா இருந்தது. இங்க ஒரு பிரம்மாண்டமான சத்ரபதி சிவாஜி அவர்களோட ஒரு ஸ்டாச்சு கூட இருக்குது அங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடம் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரொம்ப நிறைய எக்கச்சக்கமான பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும் ஆக்சுவலி பாக்குறதுக்கு. நிறைய ஈவெண்ட்ஸ் கூட இந்த இடத்துல பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இங்க எல்லாமே நம்ம சுத்தி பார்த்துட்டு பக்கத்துலயே தான் கடலு, அரேபியன் சி சூப்பரா இருக்கும். இங்க வந்து போட் எக்கச்சக்கமா அங்கேயும் போயிட்டு இருக்கோம். எங்கடா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போட் எல்லாமே, இந்த ஃபெரி எல்லாமே வந்து எலிஃபண்டா கேவ், மும்பைல மிக முக்கியமான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம், டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ எல்லாம் அங்கதான் போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்தது ஆக்சுவலி பிளான் பண்ணோம் எங்க போலாம் அப்படின்னும் போது எலிஃபெண்டா கேவ் தான். ஸோ இங்க பார்த்தோம் ஃபெரி அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு ஃபெரி போற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அந்த அளவுக்கு ஃபெரி ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க நிறைய பேர் சொன்னாங்க 9 o'clock வந்து லைன்ல நின்று, பெரிய நீண்ட லைன்ல நின்று தான் போக முடியும் அப்படின்ட்டு. நம்ம ஜஸ்ட் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அவ்வளவு ஃபெரிஸ் போட்டு ஆக்சுவலி அதை நான் சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் கொண்டு போவோம். டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு 290 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க போயிட்டு ரிட்டர்ன் பேக் வரதுக்கு. இதோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா சரியா 11 கிலோமீட்டர் நம்ம ஃபெரியில பயணிக்கிற மாதிரி இருக்கும். இங்க இருந்து அந்த எலிஃபெண்டா கேவுக்கு பயண நேரம் வந்து 1.5 hour வரைக்கும் ஆகும். 1.5 hourல இருந்து 2 hours வரைக்கும் ஆகும். ஸோ அந்த பயணம் நம்ம பண்றது போர் அடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. போற பாதைகள்ல சின்ன சின்ன ஐலண்டு, பெரிய பெரிய ஷிப்பு இதெல்லாமே கடந்து போவோம். ஸோ அதனால சூப்பரா இருக்கும். நம்ம ஆக்சுவலி வந்தாச்சு எங்க எலிஃபெண்டா கேவுக்கு. ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து டாய் ட்ரெயினை பிடிச்சும் போகலாம், இல்ல டைரக்டா நீங்க நடந்தே போயிடலாம். ஸோ நம்ம டாய் ட்ரெயின் அதுக்கு ஒரு 12 ரூபி டிக்கெட்டு, 15 ரூபி டிக்கெட் சாரி, அதை எடுத்துட்டு உள்ள கிளம்பியாச்சு. இதே மாதிரி கூட வச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து சபரிமலைக்கு போற மாதிரி தூக்கிட்டு போறதுக்கான அந்த இது வச்சிருப்பாங்க. ஸோ அது ஒருத்தங்களுக்கு 1000 ரூபாய் ஒரு சைடுக்கு, 2 சைடுனா 2000 ரூபாய். நம்ம ஸ்டெப்லயே பயணிச்சோம். ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம ட்ரக் பண்ணி மேல போற மாதிரி இருக்கும். படிக்கட்டுகள் சூப்பரா அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்க படிக்கட்டுலயே பயணிச்சு போகலாம். அங்க போனா அடுத்தது ஒரு வில்லேஜ், அந்த எலிஃபெண்டா ஐலாண்ட் வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு வில்லேஜும் இருக்குது. ஸோ அதனால வில்லேஜ் என்ட்ரி ஃபீ அப்படின்ட்டு ஒருத்தங்களுக்கு 5 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க ஆக்சுவலி. அடுத்தது இன்னொரு என்ட்ரி ஃபீ நீங்க எடுக்கணும்.
அதுதான் நம்ம எலிஃபண்ட் கேவுக்கு போறதுக்கு. அதுக்கு ஒருத்தங்களுக்கு 40 ரூபாய் ஆக்சுவலி சார்ஜ் பண்றாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் எடுத்து நம்ம டயர்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு ஃபெரிக்கு ஒரு டிக்கெட்டு, டாய் ட்ரெயின், அப்புறம் வில்லேஜ் என்ட்ரி, அப்புறம் தான் நம்ம எலிஃபண்டா கேவ். ஆனா ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா நம்ம பாக்குறது கேவ் நம்பர் 1. இத கிரேட் கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. வேற லெவல்ல இருக்கும். உள்ள போனீங்கன்னா இந்த எலிஃபண்டா கேவ்ல 7 கேவ் இருக்கு ஆக்சுவலி. அதுல ஃபர்ஸ்ட் கேவ் தான் பெஸ்ட் கேவ். வேற எல்லா கேவும் சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இந்த கேவ் நீங்க போனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் இந்த ஃபர்ஸ்ட் கேவ்ல இருக்கு. இதுல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த கேவ் வந்து முழுக்க சிவனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கேவ். 6th செஞ்சுரியில தான் இது கட்டியிருக்காங்க. சோழா டைனஸ்டி அவங்க தான். கிருஷ்ண ராஜா அவரு தான் வந்து இதை கட்டியிருக்காரு. அந்த காலகட்டத்துல தான் இதை குடைஞ்சிருக்காங்க. நிஜமா சூப்பரா இருந்தது. ஸ்பெஷல் வந்து இதுதான், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்கல்ல அந்த 3 தலையில அந்த சிவனை பாக்குறது வந்து வேற லெவல் ஃபீல். அது பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருந்தது. நடுவுல ஒரு சிவலிங்கம், சிவனோட நடராஜர், இது நிறைய விஷயங்கள் இருந்தது. நிஜமா எனக்கு ஃபர்ஸ்ட் கேவ் வந்து இன்னும் மெமரபிளா இருந்தது. அந்த அளவு விஷயங்கள் இருந்து அதுக்கு பக்கத்துல இந்த கேவ் அமைஞ்சிட்டு இருக்கு. இப்ப பாத்துட்டு இருக்குது இதுவும் சிவனோட கேவ் தான். ஆனா இது வந்து பக்கத்துல பேரலா இருக்கும். கேவ் நம்பர் 2 அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இங்கேயும் உள்ள நிறைய சிலைகள் செதுக்கி இருந்தது. எல்லாமே சூப்பராகவே இருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்த நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour நீங்க பியூட்டிஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் சுத்தி பார்த்தணும். ஃபர்ஸ்ட் கேவ்ல நான் சொல்றது அந்த அளவு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் கேவ்ல இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் கேவ நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம். அங்க வந்து அர்த்தநாதீஸ்வரரோட ஸ்டாச்சு கூட பிரம்மாண்டமா இருக்கு ஆக்சுவலி அங்கேயும். ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டு அடுத்தது நம்ம கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தாதான் அடுத்தது கேவுக்கு போக முடியும். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடங்கள் எல்லாம் இருக்கு. அதை தாண்டி வரும்போது ட்ரிங்கிங் வாட்டரு, அதுக்கப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்க உள்ள இருக்கு. ஸோ அது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேவ் நம்பர் 2 நம்ம அங்கே பார்த்தோம். 3, 4, 5 இந்த 5 கேவ்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். 2 கேவ்ஸ் தெரியல. ஸோ 5 கேவ் வந்து ஹிந்துக்களுக்காக, 2 கேவ் புத்த கேவ் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அது சரியா டிஃபரன்சியேட் பண்ண முடியல. அது ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்றது கூட கேள்விக்குறிதான். ஸோ கேவ் நம்பர் 2, 3, 4, 5, 6 எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த கேவ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. போர்ச்சுகீஸ் ஆட்சி காலம். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்தாங்க. ஸோ போர்ச்சுகீஸ் இந்த பகுதியில வந்து இதை கண்டுபிடிச்சு இங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான யானை, கல்லுல உருவாக்கப்பட்ட யானை இருந்திருக்கு செதுக்கப்பட்ட. அதனாலதான் அவங்க அந்த போர்ச்சுகீஸ் வச்ச பேர் தான் எலிபென்ட் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த பேர் இன்னும் வந்து நீடிச்சுட்டே இருக்கு அப்படின்னா பாருங்களேன். சோ அந்த யானை இங்க இருக்குன்னு நீங்க தேடி பாத்தீங்கன்னா அது கிடைக்காது. அது மும்பைல உள்ள மியூசியத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா போர்ச்சுகீஸ் அதை எடுத்துட்டு போயிடலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹெவி லோடா இருந்ததுனால இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அது இப்போ மியூசியத்துல இருக்கு. சோ நம்ம இங்க வந்து ஆனா கேவ் இந்த ஏரியாவை ஐலாண்ட வந்து இன்னும் எலிபெண்டா கேவ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் சுத்தி பார்த்தோம். நிஜமா சூப்பரா இருந்தது. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா மெயின்டைன் பண்ணலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பில்லர் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலி ஒரு சில கேவ்ஸ் எல்லாமே. பட் அதர்வைஸ் இட் வாஸ் குட். ஏன்னா உள்ள அந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை வந்து எலிபெண்டா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நிறைய ஒரு வில்லேஜும் இருக்குதாமா. அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு தேடி பார்த்தோம். அங்க எதுவுமே தெரியல ஆக்சுவலி. சோ அந்த வில்லேஜ் அதுக்குன்னு ஒரு என்ட்ரி ஃபீஸ் கலெக்ட் பண்ணி அந்த வில்லேஜுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல வந்து பஞ்சாயத்து தான் எடுக்கிறாங்களான்னு தெரியல. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ எல்லா இடமும் சுத்தி பார்த்தோம். ஆனா லாஸ்ட் கேவ் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருந்து. ஆனா லாஸ்ட் கேவ் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அங்கே எண்ட் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது பெருசா எதுவுமே கிடையாது லாஸ்ட் கேவ்ல. நீங்க போனா கண்டிப்பா அதை அனுபவிப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் கேவ் அப்படின்றது பாக்குறதுக்கு ரொம்ப எதுவுமே வேலைப்பாடுகள் நடக்காத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. ஓகே. சோ முற்றிலும் இங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நிறைய விஷயங்கள் இருந்தது ஆக்சுவலி. நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு 2 hours பியூட்டிஃபுல்லா இந்த கேவ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ஒரு 2 hours உங்களுக்கு ஆகும். ரெஸ்ட் எடுக்கிறது நிறைய சேர்ஸ் இருக்கு. அதே மாதிரி மங்கீஸும் நிறைய இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு சில இடத்துல நம்ம மங்கி அட்டாக் பண்றதை கூட பார்த்தோம். ஸோ ஃபுட் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா மங்கீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கேவு, ஒரு சிட்டி லைஃபுக்குள்ள இருந்து ஜஸ்ட் வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு போட் ரைடோட நம்ம இங்க வந்து ஒரு டாய் ட்ரெயின், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுமையா இருக்கும். ஸோ இங்க வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லா வச்சிருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இங்க வந்து அடுத்தது நம்மளோட பயணம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரக்கிங்.
இன்னொரு ட்ரெக்கிங் அந்த ஐலாண்ட்ல இன்னொரு ட்ரெக்கிங் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுல பெருசா யாருமே மக்கள் போறதே பார்க்கல இந்த இடத்துக்கு. இந்த கேனான் ஹில் அப்படின்னு சொல்றாங்க இத. அதுல இருந்து அப்படியே ரைட் சைட்ல போனோம் அப்படின்னா இந்த இது வரும். அந்த கேனான் ஹில்லோட ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்ட் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான பீரங்கி இருக்கும். அந்த கேனான் இருக்கும். அது முழுக்க முழுக்க இரும்பில் தயாரிச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய பீரங்கி நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு பெருசா இருந்ததுங்க நிஜமா. சோ பிரிட்டிஷ் வந்து இந்த இடத்த வந்து ஒரு பெரிய சேவ் பண்றதுக்காக இங்க வச்சிருக்காங்க அந்த காலகட்டத்துல. சோ இதுல ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அத வந்து அதனால மக்கள் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளவு பிரம்மாண்டமான பீரங்கி வச்சிருக்காங்க. இதை வச்சு எத்தனை பேரை தாக்கி சாவடிச்சாங்களோ தெரியல. பட் ஆனா பாக்குறதுக்கு வந்து கம்பீரமா இருந்தது. சோ இந்த நடந்து போற பாதையில நிறைய வியூ பாயிண்ட்ஸ் அது இதெல்லாம் உங்களுக்கு வரும். சோ அதெல்லாம் சூப்பரா நீங்க அந்த அந்த கடலை வியூ பண்றதா இருக்கட்டும், ஏரியல் வியூல சூப்பரா இருந்தது ஆக்சுவலி. சோ அதெல்லாம் பெஸ்ட். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம இது பாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா யாருமே இந்த சைடு போகல. ஒரு சில கடைகள் வந்து இந்த ரூட்ல இருக்கும். ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரக்குன்னு நினைக்கிறேன் மேக்சிமம். அவ்வளவுதான் வரும். சோ இந்த இடத்த மிஸ் பண்ணாம பண்ணுங்க அப்படின்றது என்னோட கருத்து ஆக்சுவலி. ஸோ ஆனா சூப்பரா இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல ரொம்ப ஒரு 1 hour இங்கேயும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஒட்டு மொத்தமா இந்த ஐலாண்ட்ல வந்து 2 hours அங்க இங்க ஒரு 1.5 hour. ஸோ ஒரு 3 to 4 hours நம்ம பியூட்டிஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே சுத்தி பார்த்துட்டு நம்ம அடுத்தது திரும்பவும் கீழே வந்தோம்னா டாய் ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டாய் ட்ரெயினை பிடிச்சிட்டு திரும்ப நம்ம ஃபெரி ஏரியாவுக்கு போயாச்சு. ஃபெரியும் ரெடியா இருக்கும். எந்த ஃபெரினா வேணாலும் நீங்க வர ஃபெரியில பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்ததுல தான் போனோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இங்கே நம்ம பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா இங்க ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்க வந்தாச்சுன்னா திரும்ப ரிட்டர்ன் பேக் நம்ம வந்து கேட்வே ஆஃப் இந்தியா கிளம்பி அங்க போயிருக்க தான் நம்ம தயாரா போயிட்டே இருக்கோம். ஸோ போற டைம்ல நீங்க அந்த ஹோட்டல், அந்த தாஜ் ஹோட்டல், அப்புறம் கேட்வே அந்த கடல்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த வியூ அப்படின்றது நிஜமா சூப்பரா இருந்து. நீங்க இப்ப பார்த்தா தெரியும் அந்த வியூ எவ்வளவு அமேசிங்கா இருக்குன்ட்டு. நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தெரியும் லைவா. அந்த கடல்ல இருந்து அதை பார்க்கும்போது இன்னொரு லெவலா இருக்கும், பாக்குறதுக்கு பியூட்டியா இருக்கும். சரி, நம்ம அடுத்தது இங்க இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டு. நீங்க இப்ப பார்த்தா தெரியும் நம்ம எங்க நிக்கிறோம்னா, எங்கடா கேட்வே ஆஃப் இந்தியால இருந்து சடனா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜுஹு பீச் ஏரியாவுக்கு போயிட்டோம். நம்ம வந்து யாரை மீட் பண்ணோம்னா அமிதாப் பச்சன், நம்ம இந்தியாவோட பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அவரை வந்து ஸ்பாட் பண்ணோம். அவரோட வீட்டுக்கு முன்னாடி எவ்ரி சண்டே 5:30 இருந்து 6 PM உள்ளாடி அவர் வந்து ஃபேன்ஸுக்காக ஒரு பிரசன்ஸ் கொடுப்பாரு. அப்போ நமக்கும் அந்த தர்ஷன், சண்டே தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 40 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காராமா. 1970s அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால ஃபேன்ஸ் அவரை பாக்குறதுக்காக ரொம்ப ஏங்கி இருக்காங்க. அப்ப ஆரம்பிச்ச ஒரு ஃபேன்ஸ் மீட்டு அப்போல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சண்டே பண்ணிட்டு இருக்காரு. என்ன எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் அப்படின்றது நிஜமா. எவ்வளவு சூப்பர் ஸ்டாரு, ஆக்டர்ஸ் அது இதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஒருத்தங்க கூட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். ஆனா அவரு இன்னைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து பெரிய விஷயம். 40 வருஷமா இதை பண்றாருன்னா அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லலாம். ஹேண்ட்ஸ் ஆஃப் சார். ஸோ நமக்கும் அவரை வந்து பக்கத்துல நின்று பாக்குற ஒரு அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் அவரை பார்த்துட்டோம் பக்கத்துல நின்று. எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், ஹம்பிளான ஒரு ஆக்டர். ஏன்னா அந்த குரோரிபதி அதுல வந்து அவரு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, நம்ம நிறைய பேருக்கு தெரியும் அவரை. ஸோ அந்த ஒரு விஷயத்துல அவர் கூட அவரை பக்கத்துல நின்று பார்த்து வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது. கிரௌட் அப்படின்றது நிறைய வரும். ஸோ என்னைக்கும் மக்கள் வந்து பாக்குறதுனால அந்த அந்த ஸ்பீட் அப்படின்றது குறையும் ஆக்சுவலி. அதான் அதோட பியூட்டி. ஸோ அவரை வந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு அவரை பார்க்க முடியுது. ஸோ எல்லா ஆக்டர்ஸும் பார்த்து திருந்துங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஸோ கண்டிப்பா இதை மாதிரி பண்ணும்போது ஃபேன்ஸோட அந்த ஏக்கம் அப்படின்றது தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அமிதாப் பச்சனுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஒரு அவருக்கு ஒரு என்ன ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யூனிக்கா இருந்தது பாக்குறதுக்கு. அவரை போய் பக்கத்துல இருந்து பார்த்தோம். பெஸ்ட் ஒரு அனுபவம். அதை பார்த்துட்டு இது எங்க இருக்குன்னா இங்க வர்றதுக்கு கண்டிப்பா நம்ம அங்க இருந்து அந்தேரி அப்படின்ற பகுதி வந்தா இங்க வந்துடலாம். அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சரியா ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கு. ஆட்டோ இருக்கு, பஸ்ஸஸும் இருக்கு. பஸ் ஃப்ரீக்வென்டி கம்மி, அதனால நீங்க ஆட்டோ பிடிச்சி வர்றது பெஸ்ட். நம்ம ஆட்டோ பிடிச்சி வந்துதான் அவருக்கு வீட்டு கரெக்டா ஆன் டைமுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் மிஸ் ஆக்சுவலி. ஸோ அங்க இருந்து இங்க வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம். நம்ம வந்து சத்ரபதி சிவாஜில இருந்து அந்தேரி வரணும்னா அந்தேரி இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் ஸ்டேஷன். அப்புறம் இந்த ஜுஹு பீச்சுக்கு பக்கத்துல இன்னொரு ஃபேமஸான இடம்னா இந்த பீச். ஜூஹு பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அப்புறம் அது எங்க இருக்குன்னா நம்ம அமிதாப் பச்சனோட வீட்டுல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தொலைவுல தான் இருக்கு. இந்த பீச்சோட பியூட்டியே வந்து லாங் டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் தொலைவுல நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சில் நடக்கலாம். ஸோ ஈவினிங் வாக் அப்படின்ற மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல
மும்பைல எனக்கு இந்த பீச் ஒரு பெஸ்ட் பீச், நீட் அண்ட் கிளீன், சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க இதை ப்ரிஃபர் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்க இருந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்ல ஒரு லாங் வாக், ஈவினிங் டைம் கரெக்டா அவரை பார்த்துட்டு ஒரு 5:30க்கே வந்துட்டாரு. பார்த்துட்டு நேரா இங்க வந்தோம். இங்க இருந்து பீச்ல நடக்க ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமானது, பீச்சை ஒட்டியே பார்த்தோம்னா ஜுஹு ஏர்போர்ட்டும் இருக்குது. ஸோ டேக் ஆஃப் 5 ஃபிளைட்ஸ் வேற ஃப்ரீக்வெண்டா போயிட்டு இருந்தது. ஸோ அதையும் நீங்க வியூ பண்ணலாம். ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நிறைய டேக் ஆஃப் 5 போகும், லைனா போயிட்டு இருந்தது ஃபிளைட். ஸோ இப்போ ஃபிளைட் பாக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பக்கத்துல ஓடி தான் போவோம். அதே மாதிரி இந்த பீச்ல வந்து 2 முக்கியமான விஷயம் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த கோவால நம்ம பண்ற மாதிரி நிறைய ஸ்கூட்டர்ஸ் அது இது எல்லாமே இருக்கு. ஸோ அதுவும் நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி பக்கத்துல வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபுட் லவர்ஸ் அப்படின்னா வந்து இங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபுட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ அதுவும் பண்ணலாம். ஒட்டுமொத்தமா நம்ம லாஸ்ட் டெஸ்டினேஷன் இதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 வரைக்கும் இங்க ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு அருமையான டேயா போச்சுது ஆக்சுவலி. எலிஃபண்டா கேவு, அப்புறம் ஜூகு பீச், அப்புறம் கண்டிப்பா அமிதாப் பச்சனை பார்த்தது எல்லாமே ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா லாஸ்ட் டைம் நீங்க மும்பை போயிருந்தீங்கன்னா இந்த இடங்கள் எல்லாம் போயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா எந்த இடத்த நீங்க இதுல மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்தமா நமக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்தது இங்க இருந்து நம்ம சத்ரபதி சிவாஜி டெர்மினல் அங்கதான் வந்து நம்ம ரூம் போட்டிருந்தது. ஸோ டே 1 பார்க்கலாம், போய் பாருங்க. நம்ம எக்கச்சக்கமான இடத்துக்கு போயிருக்கோம். ஸோ டே 2 முடிச்சுட்டு நம்ம இங்க முடிச்சுட்டு நேரா அங்க போய் நம்ம ஹோட்டல் போயிட்டோம். ஸோ டே 2 வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டே 3 அடுத்தது நம்ம நிறைய இடம் டே 3லயும் நிறைய இடங்களுக்கு பயணிச்சோம். ஸோ அடுத்த வீடியோ அப்படின்றது டே 3 தான். ஸ்டே டியூன். தேங்க்யூ, பபாய். தொடர்ந்து இணைப்பில இருங்க. நிறைய வீடியோ